சமீபத்தில டெலிகாஸ்ட் ஆன "நீயா நானா" ஷோல டயட்ட பத்தின ஒரு டிபேட் இருந்துச்சு. இதில ஃபாஸ்டிங் பத்தி சில டாக்டர்ஸ் அவங்களோட கருத்துக்கள பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த கருத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா, சில முரண்பட்ட கருத்துக்களும் இருந்தது. ஸோ எப்படி பார்த்தாலுமே ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனால் இதில ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப என் பக்கத்து வீட்டுக்காரர் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்றாரு. இல்ல நான் டிவில பார்க்குற டாக்டர் ஃபாலோ பண்றாங்க. இல்ல YouTubeல ஒரு டாக்டர் இப்படியெல்லாம் ஃபாஸ்டிங் பண்ணலாம்னு சொன்னாங்க அப்படின்னு அத பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ஃபாஸ்டிங் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா ஹெல்த் ரிஸ்க் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு பிரத்யேக குணங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 2 வேள தான் சாப்பிடுவேன். எப்படின்னா, மார்னிங் 10:00 சாப்பிட்டேன்னா, அகைன் ஈவினிங் 6:00 சாப்பிடுவேன். அதோட முடிச்சுருவேன். இது ஒரு 2 மாசமா நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. ஆனா, இதே பேட்டர்ன நான் இன்னொருத்தருக்கு சொல்லி, அவரு அத கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணாரு அப்படின்னா, அவருக்கு இது செட் ஆகாம போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி டயபெட்டிஸ் நோய் இருக்கிறவங்க, பிரெக்னன்ட் லேடீஸு, பிரஸ்ட் ஃபீடிங் மதர், நாள்பட்ட நோய் இருக்கிற வயசானவங்க, கிட்னி, லிவர், ஹார்ட் மாதிரியான பிரச்சனைங்க இருக்கிறவங்க, அண்ட் ரொம்ப காலமா மெடிசின்ஸ் எடுத்துட்டு இருக்கிறவங்க, கண்டிப்பா நீங்க ஃபாஸ்டிங் அப்படின்ற விஷயத்த நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. அண்ட் இதையெல்லாம் தாண்டி நீங்க ஃபாஸ்டிங் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா, கண்டிப்பா ஒரு டாக்டரோட கன்சர்ன் இல்லாம பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல டாக்டர். நான் நார்மலா தான் இருக்கேன். நான் ஃபாஸ்டிங் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா சில ப்ரிகாஷியஸான விஷயங்கள நீங்க தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ட்ரை ஃபாஸ்டிங். ஸோ ட்ரை ஃபாஸ்டிங்ன்னா, பச்சை தண்ணி கூட குடிக்காம, உமிழ்நீரை கூட முழுங்காம ஃபாஸ்டிங் பண்றது தான். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபாஸ்டிங் பண்றீங்கன்னா, ஒரு 6 மணிலேருந்து 12 மணி நேரம் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ 12 மணி நேரத்த தாண்டி நீங்க ஃபாஸ்ட் பண்றீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்க பச்சை தண்ணியாவது குடிச்சாகணும். அண்ட் 2வது விஷயம் 24 மணி நேரத்த கடந்து நீங்க ஃபாஸ்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நீராகாரம் கன்சியூம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, நம்ம உடம்புல எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது என்ன அப்டின்னா, நம்ம உடம்புல இருக்கிற சோடியம், பொட்டாசியம் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளக்சுவேட் ஆக ஆரம்பிச்சுரும். இதில குறைபாடு வரும்போது கண்டிப்பா எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ நீராகாரம்னா ஃப்ரூட் ஜூஸு, இளநீரு அண்ட் மோரு இந்த மாதிரியான விஷயங்கள கன்சியூம் பண்றது ரொம்ப அவசியம். அண்ட் 3வது முக்கியமான விஷயம், நீங்க லாங் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது ஓடி ஆடி உடம்பு ரொம்ப வேர்க்கிற மாதிரியோ, இல்ல பிசிக்கல் எக்ஸர்ஷன் நம்ம உடம்பு ரொம்ப வருந்துற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல கண்டிப்பா நீங்க ஈடுபடவே கூடாது. அண்ட் 4வதா பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது, சாக்லேட்ஸ் எடுத்துக்கிறது, டீ, காஃபி மாதிரியான விஷயங்கள் சாப்பிட்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த கெஃபைன் மாதிரியான கன்டென்ட் எப்பவுமே நம்ம ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது நம்ம வயிறு ரொம்ப எம்ப்டியா இருக்கும். அந்த டைம்ல நீங்க இத கன்சியூம் பண்ணும்போது, நமக்கு வயிறு எரிச்சல், வயிறு வலி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ எப்பயுமே ஒரு புரிதல் இல்லாம ஃபாஸ்டிங் அப்படின்ற விஷயத்த கையாள்றது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.